யோசிக்காமல் சொல்லலாம் சீமான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ரோல் மாடல் அவர் தான் ப்ரோ. இல்லை அவங்க மட்டும் சொத்தா கிடக்கிற அம்மா அவங்க இஷ்டத்துக்கு பணம் வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை மாதிரி கையில் பேப்பர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல்வாதியால் பேச சொல்லுங்க, நான் ட்ரெஸ்ஸை ஊற்றி நடக்கிறேன். சீமான் என்ன சொன்னார், நீ வையி நான் உடப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்தே மாசு அவர்கிட்ட பிடிக்கும் ப்ரோ. எனக்கு யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான் சீமான் சீமான். தம்பி வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியலாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? கவனிப்பண்ண இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் எந்த தலைவர் 2026 தேர்தலில் முதலமைச்சராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிக்காமல் சொல்லுவேன் சீமான். என்ன காரணம்? அவரோட பேச்சு பிடிக்கும். அவர் இப்போ நடக்கிற அரசியலை பற்றி பேசுகிற விமர்சனத்தெல்லாம் நீங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அது எப்படி இருக்குது என்னான்னு நம்மளுக்கு தெரியுதுல. நல்லா ஆட்சி கொடுக்குறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்லை கட்டுறேன், பேனா வைக்கிறேன், பென்சில் வைக்கிறேன். எதுக்கு அதெல்லாம்? என்ன ப்ரோ இதெல்லாம்? கடற்கரை இருக்குன்னா அதில் அவங்க மட்டும் சொத்தா கடற்கரை நம்ம அவங்க இஷ்டத்துக்கு பேனா வைக்கிறேன் பென்சில் வைக்கிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவங்க கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கில் திமுககாரர் நிற்கிறாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சும் சீமான் என்ன சொன்னார், நீ வையி நான் உடப்பேன் அப்படிங்கிற ஒரு கெத்தே மாசு அவர்கிட்ட பிடிக்கும் ப்ரோ எனக்கு. அதுக்கப்புறம் அவரை மாதிரி கையில் பேப்பர் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல்வாதியால் பேச சொல்லுங்க, நான் ட்ரெஸ்ஸை ஊற்றி நடக்கிறேன். பேச சொல்லுங்க பார்ப்போம். யாரால் பேச முடியும்? யாராலையும் பேச முடியாதுல்ல. தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க அரசியலில் யாரால் பேச முடியும் சொல்லுங்கள். அதனால் எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலில் எங்கள் காலேஜை பார்த்துங்க, எங்கள் காலேஜில் உள்ள முக்கால்வாசி பேருக்கு சீமான் தான் ப்ரோ பிடிக்கும். பார்த்துங்க 2026 அரசியலில் அவர் தான் ஜெயிப்பார். யோசிக்காமல் சொல்லுவோம் சீமான் சீமான் சீமான். ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி. டாக்டர் ஆகுமா டாக்டர் ஆகு, கரெக்டாக இது பண்ணுமா அது பண்ணு. இல்லை ஊர் சுற்ற பிடிக்குமா ஊர் சுற்றி. நான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்லாம் கல்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒழுங்கற்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. நவீன அரசியல் அப்படிங்கிற ஒன்று அவர் கொண்டு வந்து நவீன அரசியலில் அவர் கல்வியும் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பான மாநிலமாக மாறுறது. என்னோட ரோல் மாடல் அவர் தான் ப்ரோ.